சொல்லுந்த கருத்து அவர் நினைத்தால் அவனை நிரந்தரமாகவே படுக்க வச்சிருக்கலாம். அவன் நினைச்சான்னா நிரந்தரமாகவே படுக்க வச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு அவன் மேல் அக்கறை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்படி சொல்ல விரும்புகிறேன், சிஷ்யர்களை பாதுகாப்பதிலும் அக்கறை, அழிந்து போகிற ஆத்துமா மேலும் அக்கறை. இல்லைன்னா இவ்வளோ அக்கறை பண்ணுறாங்களே. இப்போ சொன்னார், எவ்வளோ சின்ன பையன். இன்றைக்கு கூட அந்த பக்கம் வந்தேன், மின்ட்டு வழியாக வந்தேன். நேற்று முந்தான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு முன்னால் 11 மணி வழிது கூட்டம் வழிது 11 மணிக்கு வரவே வழி இல்லை. நானும் ப்ரூஸ் எங்கே ஒரு மீட்டிங் போயிட்டு வரோம், வரவே முடியல. ஒருத்தர் இடம் கொஞ்சம் கூட இன்ச்சு கூட இடம் கொடுக்கல ஒருத்தர் கூட. 11 மணி ராத்திரி. யோசித்து பார்த்தீங்களா? அவர் சொன்ன பார்த்தீங்களா? ஜனங்க நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமே, எவ்வளோ அழுகிறோம், எவ்வளோ பாரப்படுறோம். இத்தனைக்கும் அந்த கோயில் வேலை செய்கிறானே, அவனே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பையன், இம்மானுவேல் அவன் பேர். கரங்களை உயர்த்தி தெரியுங்க, சொல்லுங்க, தேவன் என்னை பாதுகாப்பதில் கவனமாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் என்னைக்கா ஒரு நாள் நீ எனக்கு பயன்படுவாய். கரங்களை போய் சொல்லுங்கள், என்னைக்கா ஒரு நாள். ஹலோ, தேவன் யாரையுமே நோக்கம் இல்லாமல் பாதுகாப்பதில்லை. எனக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாருன்னா இந்த நாளில் என்னை கொண்டு இது ஒன்று செய்ய விரும்புகிறார். இல்லை என்றால் போன ராவிலே நான் போயிருப்பேன். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் நடத்தணும், அதெல்லாம் இரண்டாம் தரம். ஆனால் இதை விட மேலான ஒன்றை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஆமீன்னு சொல்லுங்க. கவனிங்க, அதில் ஒன்று போட்டிருக்கிறேன், சுயநலமே இல்லாத ஒருவர் கர்த்தர் தான். ஒரு சின்ன கேள்வி, இவனை பாதுகாப்பதில் அவருக்கு என்ன? ஆரம்பத்தில் சொன்ன கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கும் இது. ஆரம்பத்தில் அவனை பாதுகாப்பதில் அவருக்கு அக்கறை மட்டுமல்ல, தன்னலமற்ற ஒரு தன்மை. சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும், திரையில் பாருங்கள். சுயநலம் இல்லை, ஆனால் என்னங்க, நான் நல்லா இருக்கணும் என்ன புரிதுங்களா உங்களுக்கு? ஜபம் கூட பாருங்கள், என்னை ஆசீர்வதியும், என் மகளை ஆசீர்வதியும், மருமகனை ஆசீர்வதியும். புரியவே மாட்டாங்க. என் கணவனை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமேன். 4 சுவரை தாண்டி நம்ம ஜபம் போகிறது இல்லையே. கரங்களை போய் சொல்லுங்க, ஆண்டவரே. கவனிங்க, பேதுருக்கு ஆண்டவருக்கு பேதுரு தேவை. ஆனால் இந்த வேலைக்காரனுக்கு அவனும் தேவைன்னு சொல்லி தான் அவனை தொட்டார். கீழே விழுந்தார்களே பாருங்க, அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அங்கே போட்டிருக்க ஆங்கில